அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக கலைஞர் குற்றச்சாட்டு. விலைவாசி தாறுமாறாக உயர்ந்திருப்பதை பட்டியலிட்டு சரமாரி புகார். வணக்கம். 3 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக திமுக தலைவர் கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசிய கலைஞர் மதச்சார்பின்மையில் நம்பிக்கையற்ற ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பியதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தார். தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் TKS இளங்கோவனை ஆதரித்து எம்ஜிஆர் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கலைஞர் எழுச்சி உரையாற்றினார். திமுக ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 13% உயர்ந்திருந்ததை சுட்டிக்காட்டிய கலைஞர், அதிமுக ஆட்சியின் போது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பொருளாதார வளர்ச்சி 4% என்ற மிகவும் மோசமான நிலையை எட்டியதை புள்ளி விவரங்களுடன் பட்டியலிட்டார். 3 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கெட்டுள்ளதையும் அவர் விரிவாக குறிப்பிட்டு பேசினார். திமுக ஆட்சியின் போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருந்ததாக தெரிவித்த கலைஞர், ஜெயலலிதா ஆட்சியின் போது பருப்பு, மிளகாய், எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் எட்டாத உயரத்திற்கு சென்றுவிட்டதாக தெரிவித்தார். இந்திய திட்ட கமிஷன் வெளியிட்டுள்ள ஆவணத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சியிலே 2009, 2010 இந்த ஆண்டுகளில் 10.8% இருந்த வளர்ச்சி 2010, 2011 ஆண்டில் 13.12% உயர்ந்து அதிமுக ஆட்சியில் 2011, 2012 ஆண்டில் 7.42% தான் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ற நிலையில் அமைந்து என்று சொல்வதை விட குறைந்து இதை இந்திய திட்ட கமிஷன் ஆவணமே நமக்கு தெரிவித்திருக்கிறது. தொழில்துறையிலும் கடந்த 3 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறிய கலைஞர், ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் கேட்பாரற்று முடங்கி கிடப்பதாக தெரிவித்தார். இது குறித்து கேள்வி எழுப்பும் பத்திரிகைகள் அரசால் மிரட்டப்படுவதாகவும் கலைஞர் குற்றம் சாட்டினார். மதச்சார்பின்மையில் ஜெயலலிதா நம்பிக்கை இல்லாதவர் என சுட்டிக்காட்டிய கலைஞர், அதனால்தான் பாபர் மசூதியை இடிக்க கரசேவகர்களை அனுப்பியதாக தெரிவித்தார். இதனை நிரூபிக்க தயார் என்றும் கலைஞர் உறுதிபட கூறினார். மதச்சார்பின்மை கொள்கையில் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் பாபர் மசூதியை இடிக்க கரசேவகர்களை அனுப்பினார் ஜெயலலிதா. இன்றைக்கு இல்லை என்று மறுப்பார். கருணாநிதி சென்னையிலே பேசியிருக்கிறார், நான் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பவில்லை என்று மறுப்பார். ஆனால் அவர் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பியதை அவருடைய நெருங்கிய தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஒத்துக்கொண்டு அவர்களுடைய நாளிதழ்களில் அந்த செய்தியை வெளியிட்டதை நான் சாட்சிகளோடு நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஒரு முக்கிய வழக்கின் தீர்ப்பு வரும் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறியிருப்பது தமிழகத்தில் அரசியல் ரீதியான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஐயம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 24ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வாக்கெடுப்பு நடைபெற உள்ள சூழ்நிலையில் நீதியரசர் சதாசிவம் அவர்கள் தான் ஓய்வு பெற உள்ள இந்த நேரம் பார்த்து 25ஆம் தேதிக்குள்
ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் என்று கூறியிருப்பது அரசியல் ரீதியான விளைவினை தமிழகத்திலே ஏற்படுத்துவோம் என்ற ஐயம் பலருக்கும் எழுந்துள்ளதோடு வழக்கறிஞர்கள் மத்தியிலே பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமான இந்த வழக்கில் தீர்ப்பு நாடாளுமன்ற நடைபெறுவதற்கு முன்பு வருவது உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதியை ஒரு பொது விழாவிலே அறிவித்திருப்பது எத்தகைய சாதக பாதகங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் அந்த அறிவிப்பு நீதிமன்ற மரபுகளுக்கு உகந்ததுதானா என்பதையும் எண்ணி பார்த்து அதற்கேற்ப முடிவு செய்வது நீதிமன்ற நெறிகளை காப்பாற்ற பயன்படும் என்பதோடு அனைவருக்கும் நலம் பயக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு பலன் தரக்கூடிய சேது சமுத்திர திட்டம் போன்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் ஜெயலலிதா தடுத்து நிறுத்திவிட்டதாக கலைஞர் குற்றம் சாட்டினார். மக்களை முட்டாள்களாக அடிமைகளாக ஆக்கி வைத்திருப்பதை தமிழக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆணவம் பிடித்த அகங்கார அதிமுக ஆட்சிக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார்.